அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பவர்களை தங்களது ஜென்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல விதங்களிலும் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பேறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகளும் ஏற்படும். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. சில மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். யாருக்கும் தற்சமயம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். கல்வி பயிலும் மாணாக்கர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். சில அன்பர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மார்ச் மாதத்தில் 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகள் வருகின்றது. மீனராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு நடந்து கொண்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பங்குனி மாதத்திற்கான சுப தினங்களாக மார்ச் மாதத்தில் 15, 16, 22, 23, 24, 25 மற்றும் 26ஆம் தேதிகளும், ஏப்ரல் மாதத்தில் 1, 2, 3, 4, 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகளும் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள பங்குனி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். பங்குனி மாதத்திற்கு 7ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 20ஆம் தேதி புதன் கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 14ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 27ஆம் தேதி புதன் கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 22ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 4ஆம் தேதி வியாழக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 23ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதியும், ஏப்ரல் மாதத்தில் 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மார்ச் மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மார்ச் மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதத்தில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதத்தில் 6ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதியும், ஏப்ரல் மாதத்தில் 11ஆம் தேதியும் வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மார்ச் மாதத்தில் 24ஆம் தேதி வருகின்றது.
இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன், புதன் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.